திரு பாலச்சந்திரன், இங்க மோடி 3.0 தொடக்கமாகத்தான் இதெல்லாம் நடக்குது. இது ஒரு தொடக்கம் தான். இது பிரச்சார் பாரதி என்கிற அந்த பெயரை பிரச்சார் பிரதி என்கிற அளவுக்காக கொண்டு செல்வதற்கான ஒரு தொடக்க புள்ளியா தான் இதை பார்க்கிறோம் அப்படின்னு பாஜக தலைவர்களே சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இது எதை நோக்கியது? இது மாநிலங்கள்ங்கிறதையே மறக்கடிக்கிற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. உதாரணமா முதல்ல இந்த மாநிலங்களுடைய மொழியில ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கும்போது DD1, DD2, DD3 இப்படித்தான் பேர் இருந்தது. அதுக்கப்புறம் மக்களுடைய மாநிலங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இது ஏறக்குறைய ஒரு இது மாதிரி சஜஷன்ஸ் இது பண்ணாங்க, மக்கள்கிட்ட இருந்து வாங்கும்போது அந்தந்த மாநிலத்தில் உள்ள சிறப்பான மலைகளின் பெயர்கள் வைக்கலாம்னு சொல்லி DD பொதிகை, அடுத்து DD சப்தகிரி, இதுக்கு தெலுங்குக்கு DD சந்தனா, இப்படி எல்லாம் இதுக்கு கர்நாடகாவுக்கு இப்படி எல்லாம் வச்சாங்க. இப்ப DD பொதிகையை DD தமிழ்னு மாத்தினாங்களே, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் DD சப்தகிரியை DD தெலுங்குன்னு மாத்தல. இப்ப இவங்க எல்லாமே தமிழ்நாட்டு மேல கொஞ்சம் விசேஷமான வன்மம் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் கூற முடியும். இப்ப சொல்லப்பட்டது எலெக்ஷன் சமயத்தில் இப்படி மாத்துறது தவறுன்னு. எலெக்ஷன் சமயத்தில் மட்டும் இல்ல, என்னைக்குமே இப்படி மாத்துறது தவறு. இந்தியா ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாடு. இந்த பன்முகத்தன்மையை வரவேற்கும் விதத்தில், ஊக்குவிக்கும் விதத்தில் எந்த அளவிற்கு ஒன்றிய அரசு செயல்படுகிறதோ அந்த அளவிற்கு இந்தியர்கள் என்ற உணர்வு மேம்படும், குறையாது. பாரதியார் சொன்னதை நான் பலதன சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொன்னார்? வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, என் மொழி, என் இனம், என் நாடு இப்படின்னு வருஷப்படுத்தினாரு. அதுல என்ன தவறு இருக்கு? அப்படித்தான் இருக்க முடியும். ஆனா இவங்க அதை எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டு காவி நிறத்துல இருந்து ஆரம்பிச்சு, திருவள்ளுவருக்கு காவி நிறம், வள்ளலாரே ஒருத்தர் சொன்னார் அவர் சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறார்னு. பெரியார் ஒரு தரத்தை விட்டு வச்சிருக்காங்க, வேற எல்லாரையும் சொல்லிட்டாங்க சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறான்னு சொல்லி. எங்குமே பாஜக கைவிடவே இல்லை. ஈவன் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை கூட திருவள்ளுவருக்கு பல்வேறு மையங்கள், கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று சொல்வதோ, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் தமிழை பயிற்றுவிப்பது அப்படின்னு சொல்றதோ, திருக்குறளை ஒரு உலக பொதுமுறையாக கொண்டு போய் எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்றதோ, அதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாவே வச்சிருக்காங்க. இப்ப திருவள்ளுவர் கலாச்சார மையம்ங்கிறது ஒரு பெரிய ஃப்ராடு. ஏன்னா பேரு தான் திருவள்ளுவர் கலாச்சார மையம். அந்த கலாச்சார மையத்துல எதை சொல்ல போறாங்க, எதை பரப்ப போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய யோகால இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பரப்ப போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவருடைய கொள்கை கோட்பாடை சொல்ல போறோம்னு சொல்லி இவங்க சொல்லவே இல்லை. இன்னொன்னு, உலகத்துல நான் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல இப்ப பல சமயங்கள் என்னை இந்த வருஷமே என்னை கூப்பிட்டுருக்காங்க. நான் போனபோது அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் நான் பார்த்திருக்கேன், இதுல இங்கிலாந்துல பார்த்திருக்கேன். தமிழ் ஏற்கனவே நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க போய் சொல்லி கொடுத்து தமிழ் புதுசா வரப்போறது இல்ல. இன்னொன்னு நீங்க சொல்றீங்களே உலகம் பூரா போய் திருக்குறள் சொல்றாங்கன்னு, இது அடிப்படையா பொய் சொல்றது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தப்போ தவறியோ, தப்பெல்லாம் சேர்த்தோ அவர் திருக்குறளை உச்சரிக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நம்முடைய பிரதமர் இது மாதிரி திருக்குறள் சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனால் உலகத்தின் செம்மொழிகளில் 6 மொழிகளில் 2 மொழிகள் இந்தியாவிலிருந்து கிளைத்தவை. ஒன்னு சம்ஸ்கிருதம், இன்னொன்னு தமிழ். இந்த செம்மொழி ஆறதுக்கு 8ஓ 9ஓ தகுதி உள்ளது. அத்தனை தகுதியும் உடைய ஒரே மொழி தமிழ் தான். சம்ஸ்கிருதம் இட் இஸ் நாட் a spoken language. தமிழ் செந்தமிழ் மட்டுமல்ல, செம்மையான மொழி மட்டுமல்ல, இது பைந்தமிழ், பயில்கின்ற மொழி. அன்பும் அறனும் உடைத்தாயே நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னைக்கு நமக்கு அப்படியே விளங்குது. அப்போ இவங்க தமிழை உண்மையாவே சிறப்பிக்கணும்னு நினைச்சா இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? நாங்கள்லாம் ஆப்பிரிக்காவில் இல்லையே, தமிழகம் இந்தியாவில தானே இருக்கு. அப்ப இவங்க பெருமையோடு என்ன சொல்லியிருக்கணும்? எங்கள் இந்திய மொழி ஒன்று 2000 ஆண்டுகளுக்கு மேலான கலாச்சார பெருமை படைத்தது, வள்ளுவம் போன்ற ஒரு மிகச்சிறந்த நூலை படைத்தது. அதனால இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களையும் நாங்க திருவள்ளுவர் சேர், தமிழ் சேர் உருவாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க தமிழுக்கு பெருமை சேர்க்கிறாங்கன்னு நம்ப முடியும். இவங்க சம்ஸ்கிருதத்துக்கு 1200 கோடி ரூபாய் வளர்ச்சி கொடுப்பாங்க. எனக்கு அதை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. மிகச்சிறந்த கலாச்சார மொழி, எல்லா விதமான சயின்ஸ், ஆர்ட்ஸ், லிட்டரேச்சர் எல்லாமே உள்ளடக்கிய நூல்களை படைத்த மொழி. அதை ஊக்குவிக்கட்டும். ஆனால் அந்த அளவிற்கும் ஓரளவு ஒரு படி மேலான சிறப்பு பெற்ற தமிழுக்கு, தமிழ் செம்மொழி நிறுவனத்துக்கு 25 கோடி வாங்குறதுக்கு முன்னாடி தாவாக்கட்ட தளர்ந்து போயிருது. அப்படின்னா இவங்க என்னத்த தமிழை வளர்க்கறாங்க? தமிழ் பேரை சொல்லிட்டு தமிழுக்கு ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க. அதுக்கு கூடுதலா நிதி ஒதுக்குறோம், தமிழ் ஏற்கனவே வளர்ந்த மொழி தான், அதனால அதுக்கு குறைவா நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுக்கறாங்களே.
அந்த விளக்கை எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியும்? ஏன் தமிழ் நீங்க செம்மொழியில ஒண்ணு அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் ஷேர் எத்தனை ஷேர் இவங்க கொண்டு வந்திருக்காங்க? மத்த யூனிவர்சிட்டியில எத்தனை சில ஷேர் இருக்கு, ஆனா எத்தனை ஷேர் கொண்டு வந்திருக்காங்க? எனக்கு தெரியும் எத்தனை பல்கலைக்கழகங்கள்ல இன்னும் தமிழ் ஷேர் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஏன் உலகத்துல ஹார்வர்டு தமிழ் ஷேர் கொண்டு வந்ததுக்கு இவங்க ஒரு பைசா கொடுத்தாங்களா? தமிழக அரசு 10 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. ஹூஸ்டன்ல இவங்க ஒரு பைசா கூட கொடுக்கல. கொஞ்சம் கூட கூசாம பிரதம மந்திரி சொல்றாரு, நாங்கள் இங்க தமிழ் இருக்கை அமைப்பதற்கு உதவி செய்தோங்கிறாரு. என்ன நிதி உதவி கொடுத்தாங்க? டொரண்டோல என்ன நிதி உதவி கொடுத்தாங்க? எதுவுமே கொடுத்தது கிடையாது. வெறுமனே பேச்சு மூலம் தமிழ் சொல்றது மூலம் தமிழ் வளராது. இன்னொன்னு, இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழை வளர்க்க வேண்டிய தேவையில்லை. தமிழ் ஏற்கனவே வளர்ந்திருக்கு. தமிழ் இன்னைக்கு உலகறிந்த மொழியாக அறியப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பல பல்கலைக்கழகங்களில், உலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை அமையுங்கள். இந்தியாவில் தமிழ் இருக்கை அமையுங்கள். சும்மா தமிழ்ல பேசுறேன், திருக்குறளை பேசுறேன்னு சொல்றது மூலம் தமிழ் வளராது. உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு பாலச்சந்திரன். திரு ரஞ்சித் குமார், இங்க தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் காவிமயமாக்குவது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நாம ஏற்கனவே உணர்த்தணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவரனுடைய சிலை காவிமயமாக்கப்பட்டது தொடங்கி எல்லாவற்றிலும் இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். வானொலி என்கிற அழகான தமிழ் பெயரை ஆகாசவாணின்னு மாற்றினது, அதே போன்று பொதிகை என்று இருந்த பெயரை டிடி என்று மாற்றியது அப்படின்னு தொடர்ச்சியா இருக்குது. தேர்தல் நேரத்தில் இப்படியான ஒரு நிற மாற்றம் செய்யப்பட்டிருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என்று எல்லா எதிர்க்கட்சிகளும், இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகளும் உட்பட எல்லாரும் ஒரு கடும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? அதாவது தேர்தல் நேரத்துல இதை செஞ்சனால இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன காட்டுதுன்னா, ஓட்டு வங்கி வந்துருமோ, பாஜக ஓட்டு கூடிருமோன்னு ஒரு அச்சம் உருவாகிறது. அப்ப பெரும்பான்மை மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. காவி நிறம் பூசிட்டனாலே ஓட்டு வங்கி உயர்ந்துரும், மக்களோட ஓட்டு மாறிடும், இவர்களுக்கு அச்சமும் பதட்டமும் தெரிவிக்கிறதுனாலே அது மக்களோட அபிலாஷைக்கு உட்பட்டது. 400 இடங்கள் 350 இடங்களுக்கு மேல் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருப்பவர்களுக்கு ஒரு மத்திய ஒலிபரப்பு அமைச்சகத்தினுடைய லோகோவின் நிறம் மாற்றுவதன் மூலமாகத்தான் வாக்கு வங்கி உயர்ந்துருமா இல்ல இடங்கள் உயர்ந்துருமா? புரியலையே. இல்ல, அதை நான் எதிர்கட்சியை பத்தி கேட்கிறேன். ஏன்னா அவர்களோட அச்சம் தான் காரணம். இவர்கள் இது இயல்பான நடவடிக்கை கடந்து போயிட்டு இருக்கு. 2017லயே லோகோ உருவாக்க சொல்லி காம்படிஷன்ல வச்சுட்டாங்க. டிடிக்கு லோகோ உருவாக்க சொல்லி காம்படிஷன், ஒவ்வொருக்குமே லோகோ உருவாக்குறதுக்கு காம்படிஷன் வைப்பாங்க மத்திய அரசு. அதுல இருந்து சிறந்த ஒரு லோகோவை செலக்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த நடவடிக்கை இன்றி போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம். இப்ப நாம சொல்றோம் இந்த லோகோ வச்சுதான் 400 சீட்டை தாண்டுவாங்க அப்படின்னா, இந்த லோகோ எதிர்கட்சி அதான் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இப்ப இவர்கள் தேர்தல் நேரத்தில் செஞ்சுட்டாங்க, இதனால ஓட்டு வங்கி கூடிற போகுது, இதை உடனே எலெக்ஷன் கமிஷன் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது என்ன? பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களோங்கிற அச்சம். குறிப்பா தமிழ்நாட்டுல நம்ம முதல்வர் சொல்றாரு. இல்ல அதுதான் நான் கேள்வியா கேட்கிறேன் திரு ரஞ்சித் குமார். அப்படி எதிர்க்கட்சிகளுடைய அச்சம்னே அது இருக்கட்டும். இல்ல அப்படி அந்த நிறத்தை மாற்றிதான் வாக்குகளை பெற வேண்டிய இடத்துல பாஜக இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, பாஜக அதை செய்யறாங்கன்னு இல்ல. பாஜகவுக்கு என்ன, பாஜக ஏற்கனவே சொன்னது தானே. அவர்கள் இதுல ஒளிவு மறைவே இல்லையே. இந்த நாடை இந்து நாடா மாத்திரம், இந்து ராஷ்டிரம் அமைக்கணும், காவிமயமாக்குறங்கிறத பாஜகவோட கொள்கை. அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பாஜக. அகண்ட பாரதம் உருவாக்கணும், இந்து ராஷ்டிரம் அமைக்கணும், இதுதான் பாஜகவோட தத்துவ நிலைப்பாடு. இதுல எங்கேயுமே மாற்றமோ எந்த ஒரு மறைமுகமோ கிடையாது.